ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் டிஎஸ்ஏ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஆனா டிஎஸ்ஏ இன்டர்வியூக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்டா? டெஃபினெட்லி இல்ல. டிஎஸ்ஏனா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மட்டும் போதாது, அந்த சொல்யூஷன் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன்ல 100 யூசர்ஸ் இருக்கும்போது சிம்பிள் சொல்யூஷன் கூட நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனா அதே அப்ளிகேஷன்ல லேக்ஸ்ல யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம கொடுத்த சேம் சிம்பிள் சொல்யூஷன் ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு சில சினாரியோல ஆப் கிராஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம லெஸ் மெமரி, லெஸ் டைம் யூஸ் பண்ணி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்யூஷன் தரணும். அந்த மாதிரி சொல்யூஷன் தரதுக்கு தான் டிஎஸ்ஏ கான்செப்ட் யூஸ் ஆகுது. அதனாலதான் இன்டர்வியூல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் டிஎஸ்ஏக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்டர்வியூல நம்ம கோடிங் நாலேஜ் மட்டும் கம்பெனிஸ் டெஸ்ட் பண்றது இல்ல, ஒரு ப்ராப்ளம் எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எப்படி அந்த ப்ராப்ளம்க்கு எஃபிஷியன்ட்டா சொல்யூஷன் தரோங்கிறத ஓவராலா செக் பண்றாங்க. ஆக்சுவலா நானும் கோடிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் சின்டெக்ஸ் தெரிஞ்சா ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு நல்ல டெவலப்பருக்கு கோடிங் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இருக்கணுங்கிறது புரிஞ்சு டெய்லி 1 hour நான் டிஎஸ்ஏ கான்செப்ட் அண்ட் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னையில இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாவும் ஃபார்மிங் ரிலேட்டடாவும் டெய்லி லேர்ன் பண்ற கான்செப்ட உங்க கூட நான் டெய்லி ஷேர் பண்ணிக்க போறேன். ஏதாச்சும் புதுசா லேர்ன் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. So let's learn something every day. மறக்காம ஃபார்ம்ஸ்டெக் டெவலப்பர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்.